Praise the Lord. ஏசாயா 41:10. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை கொண்டு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு புதிய பாடலை நான் பாடி காட்டுகிறேன். பாடலை கேட்டு எப்படி இருக்கிறது என்று எனக்கு சொல்லுங்கள். நீர் எனக்கு சகாயம் செய்கின்றீர், உம் நீதியினால் என்னை காக்கின்றீர். நீர் எனக்கு சகாயம் செய்கின்றீர், உம் நீதியினால் என்னை காக்கின்றீர். என் தேவனாகிய கர்த்தர் நீரே, எனக்கு என்றென்றும் நீர் துணை நிற்கின்றீர். என் தேவனாகிய கர்த்தர் நீரே, எனக்கு என்றென்றும் நீர் துணை நிற்கின்றீர். தண்ணீரை நான் கடக்கும் போது கைவிடப்படவில்லை, ஆறுகளை தாண்டும் போது என் மேல் புரளவில்லை. தண்ணீரை நான் கடக்கும் போது கைவிடப்படவில்லை, ஆறுகளை தாண்டும் போது என் மேல் புரளவில்லை. அக்கினியில் நடக்கும் போது என்னை பற்றவில்லை, அக்கினி ஜுவாலை கூட என்னை என்றும் தீண்டவே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் நீரே, எனக்கு என்றென்றும் நீர் துணை நிற்கின்றீர். நீர் எனக்கு சகாயம் செய்கின்றீர், உம் நீதியினால் என்னை காக்கின்றீர். நீர் எனக்கு சகாயம் செய்கின்றீர், உம் நீதியினால் என்னை காக்கின்றீர். வாலிப நாட்களில் உம்மை நான் மறந்து போனேனே, வாழ்க்கையை வீணாக தொலைத்து நின்றேனே. வாலிப நாட்களில் உம்மை நான் மறந்து போனேனே, வாழ்க்கையை வீணாக தொலைத்து நின்றேனே. ஆனாலும் என்னை நீர் மறக்கவே இல்லை, உன் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வைத்துக் கொண்டீரே. தேவனாகிய கர்த்தர் நீரே, எனக்கு என்றென்றும் நீர் துணை நிற்கின்றீர். நீர் எனக்கு சகாயம் செய்கின்றீர், உம் நீதியினால் என்னை காக்கின்றீர். நீர் எனக்கு சகாயம் செய்கின்றீர், உம் நீதியினால் என்னை காக்கின்றீர். என் தேவனாகிய கர்த்தர் நீரே, எனக்கு என்றென்றும் நீர் துணை நிற்கின்றீர். God bless you.